இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் முற்று முழுதுமாக இருக்கத்தக்கதாக அதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது எதுவோ அதுகள் எல்லாவற்றையும் அவர் சுத்தமாக்குகிறார். அப்ப கவனமாக நீங்கள் பாருங்க என்ன மாதிரி என்றால், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரில் விசுவாசத்தை பெற்றிருக்காமல் வேறு ஏதாவது விசுவாசத்தை பெற்றிருக்க தொடங்க என்ன நடக்குது? கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் அந்த கொடியை அறுத்து போடுகிறார். இப்ப இதைத்தான் வெளி 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளி 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது.